ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஒயிட் குருமா எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள்லாம் எடுத்து வச்சுருக்கேன். 2 பெல்லாரி வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் உருளைக்கிழங்கு, கேரட், பீன்ஸு எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். தக்காளி ஒரு பாதி தக்காளி எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். இது கூடவே கொஞ்சமாக காலிஃப்ளவரும் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இது செய்கிறதுக்கு ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன். இப்போ எண்ணெய் சூடானதும் இதில் ஸ்பைசஸ்லாம் சேர்த்துக்கலாம். பட்டை, கிராம்பு, ஏலக்காய்லாம் சேர்த்துருக்கேன். இதில் நல்லா பொரியட்டும். இப்போ ஸ்பைசஸ்லாம் பொரிஞ்சோன்னே இதில் கட் பண்ணி வச்ச வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க. வெங்காயம் சேர்த்து நல்லா வதங்கினதும் இதில் கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கிறேன். 1/2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா இதையும் வதக்கி விட்டுக்கோங்க. பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. இஞ்சி பூண்டு சேர்த்து நல்லா வதங்கினதும் நம்ம இதில் கட் பண்ணி வச்ச எல்லா காய்கறியும் சேர்த்துக்கலாம். உருளைக்கிழங்கு, கேரட்டு, பீன்ஸு, அதுக்கப்புறம் காலிஃப்ளவர் எல்லாத்தையும் சேர்த்துக்கோங்க. காலிஃப்ளவரை நான் கொஞ்சம் நேரம் வெந்நீரில் போட்டு எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இந்த காயெல்லாம் மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த காய்க்கு தேவையான அளவுக்கு சால்ட்டு சேர்த்துக்கோங்க. இது லைட்டாக ஒரு எல்லோயிஷ் கலர் தெரியறதுக்கு காரணம் நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டில் மஞ்சத்தூள் சேர்த்து அரைச்சி வச்சுருந்தேன். அதனால தான் இப்படி லைட்டாக தெரியுது. இப்போ காய்க்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இது மூடி வச்சு நல்லா வேக வச்சுருங்க. இப்போ இதை க்ளோஸ் பண்ணி வச்சிடறேன். நல்லா வேகட்டும். இந்த டைமில் நம்ம அதுக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணிடலாம். இப்போ மசாலா ரெடி பண்ணுறதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் 1/2 மூடி தேங்காய் சேர்த்துருக்கேன். இது கூட காரத்துக்கு தேவையான அளவுக்கு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். நான் 5 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். இது கூடவே 4-5 பல் முந்திரி, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை எடுத்திருக்கேன். அதே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சீரகம் எடுத்திருக்கேன். இதையும் இது கூட சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. இந்த மாதிரி ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. இப்போ காயும் நல்லா வெந்துருச்சு. நம்ம இதை அப்படியே இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம தேங்காய் பேஸ்ட்டை சேர்த்துட்டு ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் வரைக்கும் கொதிச்சா போதும், ரெடி ஆகிடும். அவ்வளோதான், குருமா சூப்பராக ரெடி ஆகிட்டு. இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக ரெடி ஆகிருக்கு அப்படின்னு. இப்போ இதை சர்வ் பண்ணிடலாம். நான் இன்னைக்கு ஆப்பத்து கூட தான் இந்த ஒயிட் குருமா செஞ்சுருக்கேன். இது ரெண்டுத்துக்கும் காம்பினேஷன் ரொம்பவே சூப்பராக இருக்கும். நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். நான் போகிற ரெசிபிஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை லைக், ஷேர் அண்டு சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. தேங்க்யூ.